கூடவே இருப்பவரே ஸ்தோத்திரம் என்று இந்த காலங்களிலே நாம் தொடங்குவோம். ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே நாம் பார்க்கும்போது, கர்த்தர் யாக்கோபை நோக்கி, உன் பிதாக்களுடைய தேசத்துக்கு உன் எத்தாரிடத்துக்கும் நீ திருப்பி போ, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்றார். ஆக இந்த நாட்களில் தேவன் யாக்கோபோடு நேரடியாய் பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். தேவன் தீர்க்கதரிசிகளை எழுப்புவதற்கு முன்னதாகவே அவர் மனுஷனுக்கு நேரடியாக பேசினார். சில சமயங்களில் தரிசனங்கள் மூலமாகவும் பேசுவார், சொப்பனங்கள் மூலமாகவும் அவர் செயல்படுவார், கேட்கக்கூடிய சத்தத்தின் மூலமாகவும் தேவன் பல சமயங்களில் தேவ செய்தியாளர்களால் பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணி மனுஷனுடைய சொந்த பாஷையில் அவர்கள் மூலம் பேசுவார். தேவன் எப்படி பேசினாலும் அது தேவனுடைய வெளிப்பாடாக இருக்கும்போது அது ஜனங்களுக்கு தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும். ஆகவே யாக்கோபின் காலத்துக்கு முன்பாகவே தேவன் மனுஷனுக்கு பல காரியங்களை முன்னறிவித்திருக்கிறார். முன்னறிவிப்பதற்கு தேவன் வழி நடத்துவது போலவே யாக்கோபுக்கும் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு நீ போ என்று அவர் சொல்லுகிறார். நீ போ, நான் உன்னை கூட இருக்கிறேன். ஆக நம்முடைய கூட இருக்க வேண்டும். கூட இருப்பவரே ஸ்தோத்திரம் என்று நாம் தொடர்போம். ஆமென்.